வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா விஜயோட பிரச்சாரம் வந்து ஒரு வீட்டிலே நடக்குதுன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி போல் மக்கள் வந்து அவரை வந்து பார்க்க வராங்க. இட் கேனாட் பி ரீக்ரியேட்டட் பை எனி ஒன். இவங்க 75 வருஷம் கட்சி, 75 வருஷமும் நீங்கள் ஊழல்றா, 75 வருஷமும் நீங்கள் ஊழல் தான் பண்ணுறீங்க. 2 கட்சியில ஏன் இதை போடல, ஊழலை எதிர்ப்போன்னு ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க மேலே கேஸ் இருக்குது. கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒன்று மேனிஃபெஸ்டோ போட முடியாது. இது டிவிக்கோட டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டோ தானே. கம்பேர்ட் டு எனி ஒன், நோபடி ஸ்போக்ட் அபவுட் கரப்ஷன். இங்கே வந்து கரப்ஷனை ஒழிப்போங்கிறாரு, அதுக்கான ஒரு அமைப்பை கொண்டு வருவோங்கிறாரு. அப்படிங்கும்போது இட்ஸ் a வெரி குட் ஸ்டெப். விஜய் அவர்கள் வந்து எல்லா யூடியூப்பையும் உட்கார வச்சு ஓகேங்களா ஒரே இன்டர்வியூவாக கொடுத்து 20ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமாக வந்து விஜயோட வாய்ஸ் மட்டும் வெளியில் வந்துச்சுனாவே போதும். தமிழ்நாடுல இன்ச்சு எந்த மூளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேட்கும். 2000 கோடி ரூபா பணத்தை வந்து ரூட் பண்ணுறாங்களாம். சிற்றரசு வந்து ஒரு கொரியர் கம்பெனி வச்சிருந்தாலு கொரியர் வழியாவே பணத்தை ரூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஆமாம், எல்லாம் கொரியர் வழியாக காசு போதுங்கிறாங்க சார். ஓகேங்களா, நீங்கள் கொரியர் பார்சலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? பக்கத்துலேயே அவர் தங்கச்சி நிற்க வச்சு கனிமொழிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாரு. உமன் ரிசர்வேஷன் 33% வந்து துரோகம் செஞ்சுட்டாரு. தான் கிளைம் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டுக்குன்னா எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற அந்த திமுக வந்து அந்த பில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு. ஒருத்தன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசு யார் சார்? திமுக அரசு சார். ஒருத்தன் பேசுனது திஸ் இஸ் மை ரைட், ஐ கேன் எக்ஸ்பிரஸ். ஆனா வந்து ஃப்ரீடம், நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை புடுங்குற அரசு வந்து இவங்கன்னா ஆளுங்களா? என் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை புடுங்குறாங்க சார். கருத்து கணிப்பை வந்து சும்மா அந்த 4000 டேட்டா வச்சு என் கருத்து கணிப்புன்னு சொல்றதே வந்து ஒரு ஃப்ராடு. நாம் தமிழர் கூட ஜெயிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சார், ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 47% ஓட்டு நாம் தமிழருக்கு வருங்கிறாங்க. சிரிக்காதீங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க திருச்சி கிழக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தேர்தல் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பார்வையில்? தேர்தல் பற்றின விஷயம் கொஞ்சம் சொல்லுங்கள். தேர்தல் ரொம்ப அமோகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு டர்ன் அவுட் ஆவாங்க. ஓகே, புதிய அரசியல் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே சார். இப்போ தேர்தல் அரசியலில் பரபரப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்கள், உமன் ரிசர்வேஷன் பில் சார்ந்த விஷயங்கள். அதில் டிவிக்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லிருந்துச்சு, டிஎம்கே ஒரு சில விஷயம் சொல்லிருந்துச்சு. பல கட்சிகள் பேசியிருந்தாங்க. ஆனால் டிஎம்கே வந்து தன்னுடைய வெற்றியை வந்து இதை கருதிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லை சார். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர் ஓட்டு எங்களுக்கு தாம்பாங்க, முஸ்லீம் ஓட்டு எனக்கு தான்பாங்க. ஓகேங்களா, ஹிந்துஸ்னால் எங்களுக்கு தான் சொல்கிறாங்கம்பாங்க, குழந்தைங்கள் ஓட்டு வரைக்கும் எங்களுக்கு தான்பாங்க. அதே மாதிரி எல்லா கிரெடிட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கேயோட அரவணைப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி பத்திரிகைகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஎம்கேயோட அரவணைப்பில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் மீடியாவில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா we are able to reach out the people. இப்போ வந்து அது ஒரு கட்டுக்கோப்பலாக அவங்க வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயம். இப்போ டீலிமிட்டேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, நம்பர் 1. அதுக்கு வந்து எல்லாருமே எவ்ரிபடி ஹூ வாஸ் கிவன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 பேர் அவங்க வந்து ஆப்போசிட்டாக ஓட்டு போட்டாங்க. அவ்வளோ அந்த ஒரு காரணத்தை சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மம்தா கிளைம் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஓட்டு போட்ட சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாருமே ஹூஎவர் இஸ் voted against it, ஓகே, ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் இட். ஓகேங்களா, இதுக்கான கிளைமை வந்து கிரெடிட்டை மட்டும் எடுத்துக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜ்யசபா சீட்டுனா வந்து பார்த்திங்கன்னா தோழமை கட்சிக்கு விட்டு கொடுக்குறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ராஜ்யசபாவும் லோக்சபாவும் பற்றி அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. இங்கே வந்து ஸ்டேட்டை மட்டும்தான் வச்சு அவங்க ஆட்சி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களோ இல்லையா. நீங்கள் வேணால் நீங்கள் பாருங்கள், ராஜ்யசபா சீட்டை வந்து இவ்வளோ கான்க்ரீட்டாக இருக்கிற டிஎம்கே ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி தே வில் பி வெரி லீனியன்ட். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நாட்டின் அக்கறையே கிடையாது. ஓகேங்களா, இங்கே சிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ டீலிமிட்டேஷன் அப்படின்னு அவங்க சும்மா அள்ளி விடுறது தானே இருக்கும் இல்லையா. மற்றபடி வந்து இட் இஸ் வர்த்லெஸ் டு டாக் அபவுட் டிஎம்கே. இல்லை சார், நேற்று சமாஜ்வாதி பேசுகிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்களில் இந்த உமன் ரிசர்வேஷனுக்குள்ள அந்த ஷரத்துகளை கொண்டு வரணும், முஸ்லீம்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதை சொல்லியிருந்தாங்க. அப்போது இவர் பேசுகிறப்போ
அமித்ஷா பேசுகிறப்போ இல்லை கான்ஸ்டியூஷன் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக வந்து நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஷயம். ஆனால் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்களோ இல்லை சிறுபான்மையர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் சார்ந்த விஷயங்களையோ ஏன் திமுக பேசலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தொடர்ச்சியாக வந்து. இல்லை அதுதான் இப்போ டீலிமிட்டேஷனுக்கு கிரெடிட் எடுத்துருக்க திமுக இன்னைக்கு 33% இன்னைக்கு எல்லா நாளிதழ்லையும் வருது, அதாவது டிஜிட்டல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வருது. பக்கத்துலேயே அவர் தங்கச்சி நிற்க வச்சு கனிமொழிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாரு, உமன் ரிசர்வேஷன் 33%க்கு வந்து துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி ரிலீஜியஸ் இப்போ வந்து தான் கிளைம் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் ஓட்டுக்குன்னா எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற அந்த திமுக வந்து அந்த பில்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போஸ் பண்ணியிருக்கு. புரிஞ்சுங்களா? அது இதாக பண்ணும்போது அந்த ஆச்சு இல்லைங்க. இப்போ என்ன அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? அப்போ அதை இப்போ சப்போர்ட் பண்ணாங்களா? ஸோ ஹவு தே ஷுட் கோ அண்ட் டூ இட்டுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சார், இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ கிறிஸ்டியன் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேன்சாமி என்னோட திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், புரிஞ்சுங்களா? அவருக்கு ஒரு ஸ்ட்ராக் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா 75 நாள் இருந்து செத்து போனாங்க. ஸ்டான்சாமி வந்து திருச்சி மாவட்டம் சேர்ந்தவர் தான் வந்து ஸ்டான்சாமி. இப்போ ஸ்டான்சாமி வந்து 75 நாள் வந்து ஜெயிலே இருந்து இறந்து போனார். 2019 வந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சீட்டு வந்துருச்சு. ஆக்சுவலாக 39 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க 39 பேரும் அவங்களோட எம்பிஸ் தான், புரிஞ்சுங்களா? பட் நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட் ஹஸ் பீன் ஸ்போக்ட் அபவுட் ஸ்டான்சாமி ரிலீஸ் இன் த லோக்சபா. இப்போ அதே சிஸ்டம் இப்போ சிஸ்டர் வந்து இப்போ நடுவில் இப்போ அரெஸ்ட் ஆனாங்க. அதாவது சிஸ்டர் கேரளாவில் சேர்ந்த சிஸ்டர் வந்து ராஞ்சியில் அரெஸ்ட் ஆனாங்க. அதே என்ஐஏ ஆக்டை 7வது நாள் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆண்டோ அவங்க எம்பிஸ் எல்லாமே சேர்ந்து போய் உட்காந்து லோக்சபாவில் பேசுகிறாங்க. இவங்களுக்கு லோக்சபானாவே என்னன்னு தெரியாதுங்க. இவங்க லோக்சபானாவே என்னன்னு தெரியாது. இவங்க வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்சாமி கடைசியாக என்ன பண்ணான்னு பாருங்க. நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணியிருக்கட்டும் சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணல. ஃபைனலாக வந்து முதல்வர் என்ன தெரியுங்களா பண்ணார்? மலர் வளையம் வந்து வச்சார். அவ்வளோதான் இந்த திமுக அரசால் கிறிஸ்தவர்களுக்கு நடக்கப்பட்டது. அப்படிங்கும்போது தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் அஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது, கொள்ளையடிக்க மட்டுமே தெரிகிற ஒரு அரசு தான் திமுக அரசு. இதுதான் வந்து எங்களோட வேதனைகள். இந்த வேதனைகள்லாம் நாங்கள் போய் எங்கே பேசுவோம்? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு அரசியலை மட்டுமே நோக்கி தான் இருக்கிறாங்க திமுக அரசு. வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நடக்கிற வேட்டையுமே சரி, இன்னைக்கு கிறிஸ்துவ முஸ்லீம்கள் ஓட்டுகளை வந்து கேட்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ அவங்க வந்து பேசுனதே கிடையாதுங்க. விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா விஜயோட பிரச்சாரம் வந்து ஒரு வீட்டிலே நடக்குதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது விஜய் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுற்றுப்பயணம், அவர் இதில் எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி போல் மக்கள் வந்து அவரை வந்து பார்க்க வராங்க, புரிஞ்சுங்களா? இட் கேனாட் பி ரீக்ரியேட்டட் பை எனி ஒன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் வித் ரிகார்ட் டு விஜய். ஸோ நல்லபடியாக பார்க்குறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. புதிய அரசியலுக்கான ஒரு நோக்கத்தை இளைஞர்கள், இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸு மட்டும் இல்லை, எக்ஸு ஒய் 80ஸ்லேருந்து சொல்லுவேன், புரிஞ்சுங்களா? ஸோ 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க. ஸோ அமோக வெற்றி பெறுவார். இந்த எலெக்ஷனில் இன்னொரு டேட்டாஸ் வேறு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது தோழமை கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க தோழமை கட்சிகள் 70 கட்சியும் இருக்கட்டும், இந்த சைடில் இருக்க காங்கிரஸ் உட்பட்ட கட்சிகளும் இருக்கட்டும், இங்கே பாஜக இருக்கட்டும், இங்கே காங்கிரஸ் இருக்கட்டும், இங்கே தோழமை கட்சிகள் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் மக்கள் பேசுகிறாங்க. ராகுல் காந்தி அவர் பேசுறப்ப ஸ்டாலின் அவர்கள் பேரையுமே வந்து சொல்லாம இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடும் மோதலும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இழுத்து வரப்பட்டார்கள், புரிஞ்சுங்களா? 25 கட்சியை வச்சு இவங்க வந்து கூட்டணி சேர்த்து நாங்கள் பலமான கூட்டணிங்கிறாங்க. நான் சொல்றேன் சார், இவங்க கொடுத்த 70 சீட்டில் ஒரு சீட்டு கூட இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்னைக்கு இன்றைய சூழ்நிலைகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவங்களோட கேண்டிடேட்ஸுக்கு கூட வந்து அவர் பிரச்சாரம் பண்ண விரும்பல. பாண்டிச்சேரி வரைக்கும் வராரு, அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கேரளாவுக்கு போறாரு. பட் ஹி இஸ் நாட் கம்மிங் டு தமிழ்நாடு. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப கூட்டணிங்கிறேன். விசிகாவினரோட அதிருப்தி, கம்யூனிஸ்ட்காரர்களோட அதிருப்தி, காங்கிரஸ் தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியில் இருக்காங்கன்ற விஷயம்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக சமீபத்தில் விஜய் அவர்கள் வெளியில் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காங்கிரஸ் யார் பக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். அந்த கூட்டணி சார்ந்த இன்னைக்கு நீங்க என்ன திருச்சி வேலுச்சாமி திரும்ப எங்க ஊரை சேர்ந்தவர் தான், புரிஞ்சுங்களா? அவரு காங்கிரஸுக்கு எப்படி ஓட்டு கேட்குறாரு? ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் வந்து எந்த கட்சி வந்து இப்போ விஜய் சொன்னதில் எந்த மாற்றங்கிறீங்க?
என்ன மாற்றம்னு சொல்கிறீங்க? புரிஞ்சுங்க, நான் சொல்கிறேங்க, பேர் சொல்லியே சொல்கிறேங்க. திருச்சி வேலுச்சாமி இப்போ வந்து ஒரு திருச்சி வேலுச்சாமி வந்து பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, திமுக அரசை பற்றி எப்படி பேசுகிறாருங்கிறத நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டேன். ஏன்னா பயங்கரமாக வந்து அவர் பேசுகிறது வந்து ஸ்டாலினே பேசுகிறாரு, ஒழுங்கான்னு கேட்குறாரு, கலைஞர் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாரான்னு கேட்குறாரு. அப்படிங்கும் போது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சொன்னது நிரசமான உண்மை. காங்கிரஸ்காரங்க வெளிப்படையாக இப்பயும் அரசியல் நடந்துட்டு இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா தே நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே. ராகுல் காந்தியிலேருந்து திருச்சி வேலுச்சாமி வரைக்கும் எல்லாருமே ஒரே லைனில் தான் சார் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எலெக்ஷனில் தோத்ததுக்காக ராகுல் காந்தி வருத்தப்பட மாட்டார். இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். 2029 வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி a குட் அலையன்ஸு. புரிஞ்சுங்களா? நல்ல தெளிவான முடிவுகள் எடுக்கப்படும். இந்த திருட்டு திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பப்படும். இந்த 2026ஓட வந்து பார்த்தீங்கன்னா திமுக உண்மையிலே சமாதியாக ஆகிவிடும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. சார், இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் விசில் அடிக்கிறவங்களும் ஓட்டு போடாதீங்க, உங்களை நான் தான் பாஸ் பண்ணி விட்டேன் கொரோனா டைம்ல, உங்களுக்கு நான் தான் ஆல் பாஸ் போட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஓட்டிக்கிறேன். என்ன பண்றது, அவருக்கு பாஸ் பண்ணி விட்டேன். இந்த கொரோனா பாஸ், இன்னைக்கு கொரோனா பாஸ் டிகிரிஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதே வந்து ரெகனைஸே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கருத்து கணிப்புகள் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அவுட் ஆஃப் சார். இந்த கருத்து கணிப்பே நான் வந்து உண்மையிலே நான் சொல்றேன். அதாவது கருத்து கணிப்புங்கிறது என்ன, உங்க டேட்டாஸை வந்து நீங்கள் இங்கே 4 பேரை எடுத்துகிட்டு இங்கே 4 பேரை எடுத்துகிட்டு இதை வந்து கேட்குற கருத்து கணிப்பே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்சியுமே ஒரு கருத்து கணிப்பு வச்சுருக்கு. இப்போ டிஎம்கே ஒரு கருத்து கணிப்பு வச்சுருக்கான், ஏடிஎம்கே ஒன்று வச்சுருக்காங்க, தாவேகா ஒன்று வச்சுருப்பாங்க, நாம் தமிழர் ஒன்று வச்சுருப்பாங்க. நாம் தமிழர் கூட ஜெயிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க சார், ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 47% ஓட்டு நாம் தமிழருக்கு வருங்கிறாங்க. சிரிக்காதீங்க, புரிஞ்சுங்களா? அப்படி ஒரு கருத்து கணிப்பும் இருக்குது. ஸோ கருத்து கணிப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே சென்ஸு எங்கே நடக்குது, ஓகேங்களா, எப்படி இருக்கிறாங்க, மக்களோட மனநிலை என்ன, ஜெயிப்பாங்க தோக்குவாங்கிறத வேலையை சொல்கிறதுக்கு நீ வந்து கருத்து கணிப்பு கிடையாது. இங்கே மக்களின் சூழ்நிலை ஒரு 4000 பேர் டேட்டாவை வச்சுட்டு இன்றைக்கி 5.5 கோடி மக்களோட நீங்கள் வந்து மனநிலையில் எத்தனை பேர் ஓட்டு போடுவான், சொன்னவனே ஓட்டு போட வருவானா இல்லையான்னு தெரியாது ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி மனநிலை மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கும். புரிஞ்சுங்களா? கடைசி நேரத்தில் வந்து இந்த பணம் பட்டுவாடா கூட சமயத்தில் வேலை செய்யும். நம்ம ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிட்டும் கூட போட மாட்டாங்கன்னு சொல்லி ஒன்று வருது. அப்படிங்கும்போது வேரியஸ் சைக்காலஜிக்கல் திங்ஸ் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் இருக்குல்ல, பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கங்க, ஆனால் நீங்கள் வந்து இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி வந்து நிறைய இப்போ மாற்றங்கள் இருக்குது. இப்போ பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்கள் காசு, புரிஞ்சுங்களா? இப்போ வந்து மாற்றி ஓட்டி போடுங்க. முன்னாடி வந்து சூடு அடித்து சத்தியம் பண்ணுவாங்க. இப்போ மொபைல் ஃபோன் டோனை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு காசு கொடுத்தாலும் வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி அவங்களே முடிவு பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி 300 ரூபாலேருந்து ஆரம்பித்து 1000 ரூபாய், 2000 ரூபா, 3000 ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கொடுத்ததா வந்து இந்த தபால் ஓட்டுகளும் அந்த முதியோர்கள் ஓட்டுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குளறுபடி நடந்ததாகவும் இப்போ பயங்கர சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பார்வைக்கு வைக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு நம்ம பார்வையில் நம்ம வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கே மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி பேசுகிறாங்க, இந்த ஏஜ் கேட்டகரி எப்படி இருக்கிறாங்க, இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம சொல்ல முடியும். 80% வந்து இப்படி போவோம், ஸோ இந்த இது வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? கருத்து கணிப்பை வந்து சும்மா அந்த 4000 டேட்டா வச்சு அவங்க கருத்து கணிப்புன்னு சொல்கிறதே வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கட்சியுமே அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல வாங்கிக்கிறாங்க, தேவைப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போடுறாங்க. சயின்ஸையே வந்து குழப்புறது தான் இந்த கருத்து கணிப்போட வேலை அப்படின்ட்டு. ஓகே சார், தேர்தல் மேனிஃபெஸ்டோ சார்ந்த விஷயங்கள் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளோட மேனிஃபெஸ்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ? சார், நான் டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மேனிஃபெஸ்டோ ஒரு 10 தான் வந்து ரொம்ப அன்றைக்கி ரிப்பீட் பண்ணி சொன்னார். அதில் எனக்கு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்ட்னு இந்த எந்த மேனிஃபெஸ்டோலையுமே இல்லை, கிடையாது, எந்த மேனிஃபெஸ்டோலையும் கிடையாது. ஏன்னா இவங்க 234 பேரும் லஞ்சம் ஊழல்லாம் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸும் க்ளீன் ஆயிரும். புரிஞ்சுக்கலாம்? அப்போ தான் நம்ம சிஸ்டம் க்ளீன் ஆயிரும். இவங்க 75 வருஷம் கட்சி, 75 வருஷமும் நீங்கள் ஊழல்றா, 75 வருஷமும் நீங்கள் ஊழல் தான் பண்ணுறீங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு ஊழலை வந்து இவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்டோவே வந்து பார்த்தீங்கன்னா இது 2 கட்சியிலும் ஏன் இதை போடல, ஊழலை எதிர்ப்போன்னு ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க மேலே கேஸ் இருக்குது, அவங்களே ஊழலை வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக போட்டுருந்துச்சு, அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள்லாம் விசாரிச்சு 6 மாசத்துக்குள்ள தண்டனை பெற்று தரப்படும். 5 வருஷமா அதை எதுவுமே பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர்னு விஜய் சொல்றது வந்து ஒரு உண்மையான சம்பவம் தானே.
இன்னைக்கு ஊழல் அதிமுக அமைச்சர் மேலே எடுப்பாங்க. இப்போ இவங்க ஊழல் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஓ அமைச்சருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்த அப்படின்னா பெயிலை கேன்சல் பண்ணிடுவோன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நீ அந்த நிலைமையில தான் நீ வச்சிருக்க கட்சியை, புரிஞ்சுங்களா? எல்லாத்து மேலே ஊழல். பொன்முடி மேலே என்ன பெயில் வாங்கி தானே வச்சிருக்க, இன்ட்ரும் பெயில். ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு போட்டாங்கல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீ இன்ட்ரும் பெயில் தானே வாங்கி வச்சிருக்க, புரிஞ்சுங்களா? எல்லாத்து மேலே ஊழல் வழக்கு சார். இந்த கட்சியை வந்து நேருவை நீங்கள் எடுத்தீங்கன்னா நேரு மேலே ஊழல், நீங்கள் எந்த அமைச்சரை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஊழல் வழக்கு இருக்குது. அப்படிங்கும் போது அந்த கரப்ஷனை வந்து நீ கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி ஒன்று மேனிஃபெஸ்டோ போட முடியாது. இது டிவிக்கோட டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டோ தானே. கம்பேர்ட் டு எனி ஒன், நோபடி ஸ்போக்ட் அபவுட் கரப்ஷன். இங்கே வந்து கரப்ஷனை ஒழிப்போங்கிறாரு, அதுக்கான ஒரு அமைப்பை கொண்டு வருவோங்கிறாரு. அப்படிங்கும்போது இட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப். ஓகே, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ட்ரக் அப்யூஸ். ட்ரக் அப்யூஸை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் எல்லாருமே நீங்கள் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சேர்த்து வைக்கிற ஒரு பணம், ஒரு வசதி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக. இந்த 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 போதை வந்து அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அழிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பெரிய பாதிப்பு வந்து நமக்கு தான். நீங்கள் வந்து தகப்பனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து யோசிங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த ட்ரக் அப்யூஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்று சக்தியால் மட்டும்தான் இதை அமைக்க முடியும், புரிஞ்சுங்களா? இப்போ இருக்கிறவங்களால செய்யவே முடியாது. ஏன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கு பதவி போட்டு கொடுத்தது யாரு? இந்த சிட்ரர்ஸ். இந்த சிட்ரர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இல்லை, அண்ணா நகரில் வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா? இப்போ அதெல்லாம் இந்த ரேடாரில் 2000 கோடி ரூபா பணத்தை வந்து ரூட் பண்ணுறாங்களாம், புரிஞ்சுங்களா? அந்த சிட்ரஸ் வந்து ஒரு கொரியர் கம்பெனி வச்சிருந்தாலும், புரிஞ்சுங்களா, இந்த கொரியர் வழியாகவே பணத்தை ரூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இல்லை, ஆமாம், எல்லாம் கொரியர் வழியாக காசு போகுதுங்கிறாங்க சார். ஓகேங்களா? நீங்கள் கொரியர் பார்சலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? புரிஞ்சுங்களா? இதனால் நான் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறேன், இவங்க பணம் பட்டுவாடா எல்லாமே. சார் ஜாஃபர் சாதிக்கு எதுக்கு சார் வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க? சிட்ரஸை வந்து இப்போ இடி ரைடு நடந்துச்சு இல்லை, இடி ரைடில் வந்து இப்போ அமீரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? டைரக்டர் அமீரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? ஏன் சிட்ரஸை கூப்பிட்டு விசாரிக்கலாங்கிறேன். உன் பணத்தை வந்து பிஸ்னஸ் ரீதியாக நீ அமீர்கிட்ட நீ காசு கொடுத்து பணம் எடுக்க சொன்னேன், ஆனாலும் அமீரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாக உனக்கு பதவி போட்டு கொடுத்தது யாரு? ஜாஃபர் சாதிக்கு சிட்ரஸுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதுதான் நான் சொல்கிறேன். டிஎம்கே தான் வந்து பாஜகவின் பீட்டிங், புரிஞ்சுங்களா? அவங்களும் வந்து ஹேண்ட் இன் கிளவாக இருக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன் கிளவாக இருக்கிறாங்க. ஒரு அமைச்சருமே தண்டிக்கப்படவில்லை. இதை தான் நம்ம வந்து எல்லாம் மக்கள் விலக்கி பார்க்கணும், புரிஞ்சுங்களா? இவங்க ஊழல் 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 ஊழல்னு இருக்காங்க. இந்த 2 விஷயத்த ஏன் எந்த 2 அறிக்கையிலையும் சொல்லலை? நீங்கள் மற்றதுனா நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா? நான் இதை தான் சொல்கிறேன். ஏன் இவங்க சொல்ல முடியாது. இவங்க ஊழல் செய்கிறவங்க, இவங்க போதைப் பொருள் விற்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்குது. எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் பண்ணுறப்ப செங்கோட்டையன் அவர்கள் பற்றின விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. உங்களோட ரத்தத்தை வேறு நீங்கள் செலவு பண்ணி இது பண்ணீங்க, அவர் வந்து இப்போ வேறு இடத்துல போயிட்டாரு, அவரை பற்றி பேசுறது கூட எதுவும் கிடையாது. அவர் வந்து கொஞ்சம் ஒருமையில் பேசுகிற மாதிரி விஷயங்கள், அவர் தனிப்பட்ட விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசுகிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து தோல்வியின் பயத்தில் உளறுகிறார்கள் தான் நான் சொல்ல முடியும், புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ அரசால் வந்து ஒன்று சேர்க்க முடியுது, ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இதே ஸ்டெப்பை தானே வந்து இவர் எடுத்தார், செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருக்கும்போது இதே ஸ்டெப்பை தானே எடுத்தார். அதிமுக ஒன்றிணைஞ்சால் தான் வந்து நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு. ஸோ செங்கோட்டையன் சொல்கிறத கேட்க முடியாது, புரிஞ்சுங்களா? ஆனால் அமித்ஷா சொல்கிறத கேட்கும். அதுதான் இன்றைய அதிமுகவின் நிலைமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சி தான். இன்றைக்கி வந்து நீங்கள் பிஜேபின்னு சொல்லி நீங்கள் 234 தொகுதியில் நின்னீங்கன்னா ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க மாட்டீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 27 சீட்டு மட்டும் வச்சுக்கிறோம், ஓகேங்களா? நீங்களே வந்து முதன்மையான கட்சிங்க. இப்போ வந்து பாருங்கள், வாட் எவர் இட் இஸ் சார், ஓகேங்களா? இப்போ என்டிஏ அலையன்ஸ் தானே பேசுகிறாங்க, ஓகேங்களா? வேறு எதுவுமே பேசுறது இல்லையா? அப்படிங்கும் போது 27 சீட்டு வாங்கினது ஒரு கட்சி, ஒரு அலையன்ஸை வந்து நீங்கள் இந்தியா அலையன்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னா யூ ஹவ் பீன் ஆல்ரெடி சோல்டு. நீ உன்னை வித்துட்ட, புரிஞ்சுங்களா? அவன் வச்சுருக்கான் இடி சிபிஐ எல்லாத்து மேலே ஊழல் வழக்கு இருக்குது சார், புரிஞ்சுங்களா? எப்போ வேணால் பிடிச்சி எவனா உள்ளுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடிவாரத்தையும் இருக்குது. நீ நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நீ எய்த்து நிற்கலாம், புரிஞ்சுங்களா? நீனே ஒரு ஃப்ராடு. அதனால் வந்து அந்த இடிக்கு பயந்து தான் ஆகணும். நீங்கள் என்ன இப்போ இன் வாட் வே நீ வந்து போன எலெக்ஷனில் வெளியில் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் போய் ஒன்று சேர்றீங்கன்னா என்ன அர்த்தம் அதில் சொல்லுங்கள்? ஸோ யூ ஆர் பீன் புல்ட் அப் டு த அலையன்ஸ்.
இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ்ன்றது தானே இன்னைக்கு பேசுகிறாங்க. இன்னைக்கு அதிமுக அலையன்ஸ்னு யாருமே பேசுறது இல்லையே. இன்னைக்கு எந்த டிவியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட என்டிஏ அலையன்ஸ் தானே போடுறாங்க. ஸோ அப்படி ஒரு கேவலமான ஆட்சியை வந்து அடகு வச்சு நீ நடத்திட்டு இருக்க வந்து நீ வந்து இப்படி பேசுனீங்கன்னா என்ன ஆயிடுறது? உனக்கு வந்து அமித்ஷா சொன்னால் கேட்பேன். அந்த பெரம்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பு வச்சு சொன்னாங்கன்னா கேட்பேன். ஓகேங்களா? செங்கோட்டையனை வந்து அமைதியாக சொன்னார், கேட்க முடியல ஒன்றால். அந்த வயிற்றுச்சலில் இன்னைக்கு பேசுகிறேன். நான் அவனும் ஒருமையாக பேசினார், நானும் ஒருமையாக பேசிட்டேன். முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தான் இங்கே போட்டியே நடக்குது அப்படின்ற விஷயங்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார், அவர் தான் 2வது இடம், அதிமுக 3வது இடம். அப்படிதான் சார் சொல்ல முடியும். மக்கள் என்ன இன்னைக்கு யாருக்கு உன் டிவி மட்டும் 90% டிவியை வச்சுக்கிட்டு உன் டிவியில் மட்டும் போட்டுட்டீங்கன்னா போதுமா? இன்னைக்கு வந்து இன்னைக்கு போட்ட கோலத்துலன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்களாம். எப்பேற்பட்ட ஒரு உன் கட்சிக்கு அப்புறம் ஏன் ஓட்டு போடுவான்? அவங்க அப்படியே விட்டுட்டு போயிருந்தா கூட அந்த வீடு மட்டும் டிவிக்கு ஆயிருக்கும் சார். நீங்கள் தண்ணி ஊற்றுனதை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சுற்றி இருக்க 10 வீடும் யோசிப்பானா மாட்டாங்களா? இப்பயே இந்த வேலையை பண்ணுறாங்களே. ஓகேங்களா, நீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா இவங்க 100% வரமாட்டாங்கன்னு தான். நீ நல்லா யோசிச்சு பாருங்கள். சவுக்கு சங்கரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசு. ஒருத்தன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அரசு யார் சார்? திமுக அரசு சார். ஒருத்தன் பேசுனது திஸ் இஸ் மை ரைட், ஐ கேன் எக்ஸ்பிரஸ். ஆனால் வந்து ஃப்ரீடம் நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்டை புடுங்குற அரசு வந்து இவங்கன்னா ஆளுங்களா? என் கான்ஸ்டியூஷன் ரைட்டை புடுங்குறாங்க சார். அப்புறம் இவங்களை என்ன சொல்லணும்? தமிழில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்கிறத புடுங்குறாங்கன்னா அவங்கள என்ன சொல்லணும்? புரிஞ்சுங்களா? அப்படிதான் பேசணும் இவங்கள. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் பேசும்போது எவ்வளோ யோசிக்கிறாங்க, ஒரு சேனலும் எவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு சவுக்கு சங்கர் வீடியோ போட்டதுக்கு எத்தனை சேனலை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து நடத்துகிற உங்களோட பேச்சு உரிமையே போயிடும் மக்களே. உங்களோட பேச்சு உரிமையே போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட பேச்சு உரிமையே போயிடும். ஸோ இதுல இருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அப்படின்னா நீங்கள் நல்ல முடிவெடுங்க. நான் என்ன தான் பேசினாலும் சரி சார், நான் இந்த இதுக்கு போடுங்க அந்த இதுக்கு போடுங்க. நாங்கள் பெரியார் வழியில தான். நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்க வேணாம், அனலைஸ் பண்ணுங்க, உங்களை ரீசன் பண்ணுங்க. ஒரே தலைவர் வந்து பெரியார் தான் சார். பெரியார் வந்து என்ன சொன்னார்? நான் சொன்னதை நீ அப்படியே ஏற்றுக்க வேணாம், நீ உட்காந்து யோசிச்சு மட்டும் பாரு. யோசிச்சு பார்த்துட்டு நீ நல்ல முடிவெடு. இப்படி வேற யாரும் பேச மாட்டாங்கல்ல. இவங்களுக்கு தானே ஓட்டு போட, அவனுக்கு ஓட்டு போடும்பாங்கல்ல. நான் வந்து அப்படின்னு தான் சொல்றது இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாரு தான் சொல்றேன். நீ யோசிச்சு பார்த்து நீ நல்ல முடிவெடு. உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுன்னா நீ அந்த மாதிரி யோசிச்சு நீங்க முடிவெடுங்க தான் நான் சொல்றேன். விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் போதலை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகலை, வீதியாக பிரச்சாரம் போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டாங்க. இன்னும் வேறு எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணலாம்? நடுவில் ஹாலோகிராம் பிரச்சாரம்லாம் பிரச்சாரம்லாம் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் வேறு என்ன மாதிரி விஜய் அவர்கள்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனல் வழியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நவ் இப்போ வந்து வெயில் புரிஞ்சுங்களா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம போகணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு. இன்றைக்கி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து யூஎஸில் வந்து இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் நின்று பேசுகிறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஸோ டிஜிட்டலைசேஷன் நம்ம ஊருக்கு டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சோகமான சூழ்நிலை. கொரோனானால தான் நம்ம வந்து மொபைல் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதே மாதிரி கைபேசியிலே நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. புரிஞ்சுங்களா? எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எல்லா யூடியூப்பையும் உட்கார வச்சு ஓகேங்களா ஒரே இன்டர்வியூவாக கொடுத்து, புரிஞ்சுங்களா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஓகேங்களா 20ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமாக வந்து விஜயோட வாய்ஸ் மட்டும் வெளியில் வந்துச்சுனாவே போதும். தமிழ்நாடுல இன்ச்சு எந்த மூளைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அதை நாங்கள் செய்யணுங்கிறோம். அதில் நீங்களும் ஒரு சேனலாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.